அடுத்தபடியா 2026 திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வரும். ஆட்சிக்கு வந்த பிறகு உங்கள் அனைவருக்கும் 5000 ரூபாய் ஊக்கத்தொகை கண்டிப்பா கொடுப்பாரு. கர்நாடகா கேரளால உள்ள ஆளை வர வச்சு ஒரு ஷோ காட்டி அந்த ஸ்டேஜ் அடிச்சது யாருன்னா சினிமாக்காரனுடைய ஸ்டேஜ். சும்மா நடிகர் மாதிரி நினைச்சுக்கிட்டு டைலாக் கொடுத்தா அந்த டைலாக்க ஒழுங்கா பேசவும் தெரியல. ஒரு பப்ளிக் மத்தியில இந்த ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி ஓடுறாங்க. இப்ப எப்படியா நாட்டை காப்பாத்துவான்? பில்லை ஏத்திட்டாங்க, வரியை ஏத்திட்டாங்கன்ற. அம்மா நீங்க கேரளால இருக்கிறவங்கிட்ட போய் கேளுங்க, ஆந்திரால இருக்கிறவங்கிட்ட போய் கேளுங்க, கர்நாடகால இருக்கிற கேட்டு பாருங்க. ஏன் குஜராத்ல போய் கேளுங்க, தமிழ்நாட்டில் தான் கம்மி. தமிழ்நாட்டில் தான் கம்மி, மீதி எல்லா ஸ்டேட்லயும் அதிகம். ஒரு ஊமாச்சு ஆடினா ஒரு 10 வருஷம் ஒரு ராஜ கொலை பண்ணவன், ஒரு ராஜ கொலை பண்ண சசிகலா, ஒரு ராஜ துரோகம் பண்ண எடப்பாடி, 10 வருஷம் ஊமா ஆட்சி ஆண்டு இந்த நாட்டை நடுத்தரில் நிக்க வச்சு பல கோடி கடனுக்கு ஆளாக்கிடுவாங்க. நீங்கள் எல்லாம் அன்பாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பஸ் பயணம், இலவச பயணம் மகளிருக்காக. அதே போல் இந்தியாவிலேயே ஒரு மகளிருக்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகையை வழங்கிய இயக்கம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். இந்திய வரலாற்றிலே இல்லை. இதை காப்பி அடித்து மோடி அவர்கள் அந்த பகுதியில் எல்லாம் இதை காப்பி அடிக்கிறார்கள். இதை வைத்து அந்த அளவுக்கு மாஸ்டர் பிளானாக திராவிட முன்னேற்ற கழகம் எண்ணற்ற சாதனைகளை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றும் என்றும் வருங்காலத்திலும் சரி உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் சந்ததிகளுக்காக இரவும் பகலும் பார்க்காமல் இந்த மழை காலத்தில் எங்களுடைய அன்பு தலைவர் முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு சைடு பயணம், அதே போல் நம்மளுடைய துணை முதல்வர் அன்பு அண்ணன் சால்வே அணிவித்த பூபாலன் அவருக்கு நான் சால்வே அணிவிக்கிறேன். ஒரு சைடு துணை முதல்வர், எல்லாம் டிவியில பார்த்திருப்பீங்க. எங்களை எதிர்த்து போட்டியிட, எதிர்த்து குரல் கொடுக்கிறவெல்லாம் இயற்கையாக ஒன்று தெரிஞ்சுங்க, இயற்கையாகவே ஒன்று தெரிஞ்சுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் விமர்சித்தால் தான் அவர்கள் நாட்டிற்கு பெரிய மனிதராக ஆகலாம் என்று பார்க்கிறார்கள். நாங்கள் பார்க்காத தலைவரே இல்லை. எம்ஜிஆரை பார்த்து விட்டோம், ஜெயலலிதாவை பார்த்து விட்டோம். ஏன் நீங்க எல்லாம் எடுத்து பாருங்க. இப்ப நேத்து பொழைச்ச காலம், நேத்து பொழைச்ச காலம். மக்கள்கிட்ட வந்து மக்களை சந்திக்கிறவங்க தலைவன். நீ சும்மா நடிகர் மாதிரி நினைச்சுக்கிட்டு டைலாக் கொடுத்தா அந்த டைலாக்க ஒழுங்கா பேசவும் தெரியல. ஒரு பப்ளிக் மத்தியில இந்த ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி ஓடுறாங்க. இப்ப எப்படியா நாட்டை காப்பாத்துவான்? தயவு கூட்டி சிந்தித்து பாருங்க. இங்க வந்தவங்க எல்லாம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் கிடையாது. சிந்தித்து பாருங்க. எல்லாரும் ஆந்திரா, கர்நாடகா, கேரளால உள்ள ஆளை வர வச்சு ஒரு ஷோ காட்டி அந்த ஸ்டேஜ் அடிச்சது யாருன்னா சினிமாக்காரனுடைய ஸ்டேஜ். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு மக்களுக்கு சேவை செய்ய விதமா இருக்கணும். இந்த மழையில பார்த்துருக்கணும். நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்ட, அந்த கட்சியுடைய அங்கீகாரம் வேணுன்ற இந்த மழையில உன் கால் கூட நினைலையா? இவங்களெல்லாம் உன் இடத்துக்கு வர சொல்லிட்டு அந்த இடத்துல கொடுக்கறதா நீ ஒரு தலைவன்? சிந்தித்து பாரு மக்களே. ஆனா தமிழ்நாட்டுக்கிட்ட வேவாது. அது ஆந்திராக்காரன் கேரளாக்காரன் சொல்லுவான். தமிழ்நாட்டில் சினிமாக்காரங்களை கண்டாலே எங்க நாட்டில் சினிமாக்காரங்க 10 ஓட்டு வாங்க மாட்டாங்க. இங்க சினிமாக்காரங்க இந்த திமுக தாங்க வளர்த்து விட்டு இருக்காங்க. ஏன்னா வளர்த்து விட்டது எம்ஜிஆர், தவறு இல்ல. எம்ஜிஆர் காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்தாரு, திமுக வந்தப்ப தான் சைன் ஆனாரு. அதே மாதிரி எட்டு பார்த்துங்க, எல்லாமே ஒவ்வொரு இயக்கத்தில் வந்தவன் சைன் ஆக முடியும். ஆனா சீமா அவர்கள், அவர் பழைய சாமா, அவருக்கு என்னன்னே தெரியல. இந்த பழைய சாமா இருக்கிறவங்க பாத்துக்கிறீங்களா? தெருவு போய் பழைய சாமா இருக்குதான் கேட்பான். அதே மாதிரி எந்த இடத்துல போனாலும் மைக்க பார்த்தா யோ நீயே சிரிச்சுக்கிற
2 பொண்ணுங்களை பின்னாடி வச்சுக்கிறேன். ஆஹான்ற என்னையா கருத்து? இதனால பார்த்தா சில தொலைக்காட்சியில எல்லாம் இந்த சீமானை பார்த்தா மைக்கு போயிடுறாங்கப்பா. ஓடி ஓடி அப்படியா ஏன் போறானுங்கிறாங்க. இவன் பேசுறதுக்கு இவனுக்கே புரியல. இவன் யாருன்னா இவன் எடுத்துக்கிறான். என் தம்பி விஜய் யார் கூட இருக்கணும்னா, யோ விஜய் கர்நாடகால கேரளாலையும் ஆந்திரால இட்டு வந்து பாம்பேல இட்டு வந்த அவனோட ரசிகர்லாம் காட்டி ஒரு சீடை போட்டா அந்த சீடுக்கு இவர் என்ன சொல்றாரு, இல்ல நான் தான் பெரியவன், இல்ல நான் தான் சீனியர் இருக்காது. தமிழ்நாட்டில் என்ன நினைச்சுன்னு இருக்கீங்க நீங்க? என்ன தமிழ்நாடு மக்கள் என்ன விளையாட்டு நினைச்சுன்னு இருக்கீங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு தொண்டனும் 1000 உறுப்பினருக்கு சமம். ஒவ்வொரு தெருவில் இருக்கிற ஒவ்வொரு ஓட்டர் ஃபிங்கர் சொல்லுவாங்க, உட்கார்ந்த இடத்துல சொல்லுவாங்க யாரு எந்த ஓட்டுன்னு. எங்களுடைய பாக தலைவர்கள் என்ன நினைச்சிருக்கீங்க? எங்களுடைய BL2 என்ன நினைச்சிருக்கீங்க? எங்களுடைய வட்டக்கழக செயலாளர் என்ன நினைச்சிருக்கீங்க? எங்களுடைய பகுதி செயலாளர் என்ன நினைச்சிருக்கீங்க? எங்களுடைய மாவட்ட செயலாளர் என்ன நினைச்சிருக்கீங்க? எங்களை எல்லாம் ஆட்டி பழக்கம் 1000 விளக்கினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இருக்கிறாரு. எங்க பார்வையில அவர் கையில தான். அதே போல் இந்த இயக்கத்தை வழிநடத்த எங்களுடைய துணை முதல்வர் சீறி பாய்கிறாரு. ஒரே ஒரு செங்கலத்து அக்கா வள்ளியம்மாள் அவர்களுக்கு நான் சால்வை அணிவிக்கிறேன். எங்களுடைய இளம் தலைவர் இளஞ்சூரியன் இளைஞரணி செயலாளர் தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் ஒரே ஒரு கல் எடுத்து எல்லா எதிர்கட்சி ஓட விட்டாரு. உடனே துணை முதல்வர் ஆயிட்டாரு. இப்போ திராவிட முன்னேற்ற கழக சாதனைகளை நீங்க நினைக்கலாம். ஒரு குறை இருக்கும் என்னன்றத பாத்துங்க. உங்க மனசுல இருக்கிறவங்க நான் ஓப்பனா சொல்றேன், நானும் மக்களோட மக்களா இருக்கிறவங்க தான். உங்களுடைய குறைகள் எனக்கு என்னன்னு தெரியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கரண்ட் பில்லை ஏத்திட்டாங்க, வரியை ஏத்திட்டாங்கன்ற. அம்மா நீங்க கேரளால இருக்கிறவங்கிட்ட போய் கேளுங்க, ஆந்திரால இருக்கிறவங்கிட்ட போய் கேளுங்க, கர்நாடகால இருக்கிற கேட்டு பாருங்க. ஏன் குஜராத்ல போய் கேளுங்க, தமிழ்நாட்டில் தான் கம்மி. தமிழ்நாட்டில் தான் கம்மி, மீதி எல்லா ஸ்டேட்லயும் அதிகம் தான். இதை வந்து எதிர்கட்சிகள் என்ன பண்றாங்க? ஒரு ஊமாச்சா அண்ணா ஒரு 10 வருஷம் ஒரு ராஜகொலை பண்ணவன், ஒரு ராஜகொலை பண்ண சசிகலா, ஒரு ராஜ துரோகம் பண்ண எடப்பாடி, 10 வருஷம் ஊமா ஆட்சி ஆண்டு இந்த நாட்டை நடுத்தரில் நிக்க வச்சு பல கோடி கடனுக்கு ஆளாக்கிடுவாங்க. இதை மனிதனை கொண்டு நல்லா பாருங்க. 10 வருஷமா வரி ஏத்தலைங்க, 10 வருஷமா ஈபி ஏத்தல. இப்ப நம்ம என்ன பண்ணோம்? அது கொஞ்சம் ஏத்தி தான் போனோம், அதுக்கு மேல ஏற்ற மாட்டோம். நாங்க புரிஞ்சுங்க. இதனால உங்க மக்களுக்கு அடுத்தபடியா 2026 திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வரும். ஆட்சிக்கு வந்த பிறகு உங்கள் அனைவருக்கும் 5000 ரூபாய் ஊக்கத்தொகை கண்டிப்பா கொடுப்பாரு. அது நாங்க விட மாட்டோம். அது கண்டிப்பா எங்களுடைய தலைவர்கிட்ட எடுத்து சொல்லி எங்களுடைய நிர்வாகம் சரி, எங்களுடைய தமிழ்நாட்டில் உள்ள மொத்த செயற்குழு மொத்த பொதுக்குழு கூட்டி கண்டிப்பா இதை தேர்தல் அறிக்கையாக அறிவிப்பார் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு அளித்த ஒட்டக்கிளை செயலாளர் புல்லட் மோகன் அவர்களுக்கும், பகுதி கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் தொண்டர்களின் பாதுகாவலர் அன்பு சகோதரர் வினோத் வேலாயுதம் அவர்களுக்கும், மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் நே சித்ரஸ் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.